பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும் உம்மானன்றி இதை யாரால் கூடும் நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என்னே செய்யா. அந்த ஆவியானவர் இருக்கும்பொழுது எந்த பள்ளத்தாக்கி உங்களால மேற்கொள்ள முடியும், எந்தவித சமுத்திரத்தையும் உங்களால மேற்கொள்ள முடியும், எந்தவித போராட்டத்தையும் உங்களால மேற்கொள்ள முடியும். காரணம், உங்களுக்குள்ள இருக்கிறவர் பள்ளத்தாக்கை காட்டிலும் பெரியவர். ஒவ்வொரு பள்ளத்தாக்கு மலை நோச்சி மேல உங்களை நடத்தும். என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றிக் கொண்டே இருக்கும். அது என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி. நேற்று நான் புல்வெளியில இருந்தேன், நேற்று நான் தண்ணீர் அண்டையில் இருந்தேன், இன்னைக்கு பள்ளத்தாக்குல இருக்கிறேன். நேற்று ஜெபிச்சது போல பள்ளத்தாக்குல இன்னும் அதிகமா ஜெபிக்க போகிறேன். நேற்று துதித்தது போல இன்னும் அதிகமா உங்களை துதிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நேற்று தேற்றின அதே தடியும் நேற்று தேற்றின அதே கோலும் இந்த பள்ளத்தாக்குல உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் பயப்பட மாட்டேன். ஆயிரம் நாளை பார்க்கலாம் உம்முடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. Thank you Holy Spirit. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. இரண்டு கரங்களை உயர்த்தி துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்பேன். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, நீங்க தாங்க ஆராதிக்கணும். கரங்களை உயர்த்தி அவர் உங்களுடைய இருதயத்தை உற்று நோக்கி பார்க்கிறவர். நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். ஓ, இந்த இடத்துல அற்புதங்கள் நடக்குது. ஆதி அப்போஸ்தலர் நாட்கள்ல நடந்த அதே அற்புதங்கள். Do it again, Holy Spirit. போல யாரும் இல்லை. நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர். நீங்க உயர்த்த உயர்த்த உங்களை உயர்த்துகிறவர். அவரை மேன்மைப்படுத்த மேன்மைப்படுத்த ஒரு மகிமை உங்களை மேன்மைப்படுத்தும். நீ பெரியவர், நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. கரங்களை உயர்த்தி உம்மை போல யாரும் இல்லை. இயேசுவே, உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவே, உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம் நாமமே உயரணும். Oh, we lift your name above all the names.
இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். உங்களை மறந்துருங்க, உங்களுடைய வாழ்க்கையை மறந்துருங்க. பாடுவோம் அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே. ரெண்டு கரங்களை உயர்த்தி I surrender today everything. Oh, it's not by might, not by power. Hallelujah. இயேசுவே உம் நாமமே பெருகணும். Hallelujah. உங்க நாமம் உயரணும். அரமகமே அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும். இன்று மேன்மை அடையணும். நான் உயிரோடு இருப்பதை உங்க கிருபை. பாடுவோம் அல்லேலூயா. ஷிலிரே ஹாதனமா. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தர்கிட்ட பேசுங்க பார்க்கலாம். ஒரு மனிதர்களும் நம்மளை உயர்த்த முடியாது. கர்த்தருடைய கரமே நம்மளை உயர்த்த. ஃப்ளூட் சவுண்ட் ஒரேபே காண்டன ரபாஷேட். Oh, we love you, Holy Spirit. எங்களை தொடுங்க, தலை முதல் பாதம் வரைக்கும் நாங்கள் உயர்த்துகிறோம். பெருங்காற்றும் அடங்கி போகும், ஏக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி என் சூழ்நிலைகளை விட, ஏக்கடலும் வழி நான் பார்க்கிற டாக்டரை விட உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், ஏக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து. ஒரு முறை பெருங்காற்று கொந்தளிப்பை கர்த்தர் அடக்கி போடுவார். ஏக்கடலும் வியாதியை வெளியேறும், பிரச்சனையை வெளியேறுகிறது. உயர்த்தும் போது கண்மலையும் கரை உயர்த்தி போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம் நாமமே. எல்லா கதவுகள் திறக்கட்டும். வெண்கல கதவுகள் உடைக்கப்படட்டும். இருபத்தால் பாதல் முடிக்கப்படட்டும். இயேசுவே உம் நாமமே ரமகாதல அல்லேலூயா. உங்க நாமம் இப்ப நீங்க தான் பாடணும். எஸ், உங்க பிரச்சனைகளை நீங்க பாடலாக பாடும் பொழுது கர்த்தரை எரிக கோட்டைகளை உடைப்பார். இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. நீ பெரியவா, அற்புதங்கள் செய்பவா. நான் வணங்குகிற என்னுடைய தெய்வம், என்னை தேடி வந்த என்னுடைய தெய்வம் அற்புதங்கள் செய்கிறவர். அவர் அற்புதங்கள் செய்கிறவர். அற்புதங்கள் செய்பவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யார். கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். இந்த காலை நேரத்தில் என்னுடைய ஸ்ட்ரென்த் உங்க கரத்துல கொடு.
நாமமே அல்லேலூயா. இப்ப நீங்க மாத்திரம் பாடுங்க. உங்க நாமம் உயரணும், மேன்மையடையணும், பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மையடையணும், பாடுவே பாடுவோம். அப்படியே கொஞ்ச நேரம் அந்நிய பாஷைகளை பேசி பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்க விடுதலை. Oh, we love you, Holy Spirit. We worship you. யெஷுவா ஹமஷியா அவருடைய நாமம், எல் ஷடாய் அவருடைய நாமம், எலோஹீம் அவருடைய நாமம், மெக்காதீஸ் உங்களை சுத்திகரித்து சுத்தமாக்கி துதியின் வஸ்திரத்தை உடித்து அவர் பரிசுத்தமாய் நிறுத்துகிறவர் அவருடைய நாமம். ரபா கண்டலிரியாண்டனமா லேகாதலபா ஷண்டனமா. உங்க மேல தப்பே இருந்தாலும் அவருடைய கிருபை வந்து உங்களை மூடி. யாராச்சும் ஒருத்தராச்சும் ஒரு கல்ல எறிங்க பார்க்கலாம். இவ என்னுடைய மகள், என்னுடைய மகன், அவ பாவம் அறியாதவள் என்று உங்களை தடுக்கிற கிருபை அவர். ரே காண்டனமா ஷெலிரி ஹௌதனமா. அந்த கிருபையை நினைத்து ஆண்டவரே, என்னுடைய சாமர்த்தியம் அல்ல, என்னுடைய பலனோ என்னுடைய பராக்கிரமமோ அல்ல, உங்களுடைய கிருபை என் மேல நீங்க வைத்திருந்த கிருபை. ரே காட்டன ரபா ஷண்ட். அந்த கிருபையை நினைத்து ஆண்டவரே, கொரோனா வைரஸின் மத்தியில அந்த கிருபை எங்களை பாதுகாத்தது. எத்தனையோ பேர் மரித்து போனார்கள், ஆனா இன்னும் பள்ளத்தாக்குல ஊடுருவி பாய்ந்து நடந்தாலும் நான் இன்னும் உயிரோட இருக்கிறேன், இன்னும் துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னுடைய கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறது. Oh, we love you, Jesus. Oh, we praise you, Lord. We lift your name above all the names. We take authority in your name. இன்னைக்கு உம்முடைய நாமத்துல ஒரு புதிய அதிகாரத்தை நாங்கள் எடுக்கிறோம். பேசுங்க பேசுங்க பேசுங்க. ராமமாமா நனகதல ரதன மாஷெலரேக. நேத்து போல அல்ல, இன்னைக்கு பக்கத்துல வர விரும்புகிறேன். நேத்து போல அல்ல, இன்னைக்கு கூட வர விரும்புகிறேன். நேத்து போல அல்ல, இன்னைக்கு உம்மை தொட விரும்புகிறேன். I'm not going to let you to pass by me. Oh, I'm not get you to pass by me. இன்னைக்கு உம்முடைய துணியின் வஸ்திரத்தை தொட போகிறேன். அற்புதத்தை நான் அனுபவிக்க போகிறேன். என்ன கடந்து போயிடாதீங்க, என்ன கண்டுக்காம போகாதீங்க. என்ன தொடுங்க, என்ன பாருங்க, என்ன உயர்த்துங்க. லே மாமா மாமா ஷலோரோ பகதலியா தலரி ஷண்டலோரோ. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே மனசார ஆராதிக்கிறோம், உம்முடைய சமூகத்துல விதைக்கிறோம், முதலீடு செய்கிறோம். இப்ப நீங்க பாடுங்க, இயேசுவே இயேசுவே நாமமே மாமா மாமா உயரணும். அல்லேலூயா. இயேசுவே நாமமே Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிரப்ப ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த இடம் இன்னும் நிரப்பப்படாம இருக்கிறதோ எல்லா இடங்களும் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படட்டும். அப்படியே உங்களையே மறந்து அவருடைய பிரசன்னத்துல கரங்களை உயர்த்தி அசைங்க பார்க்கலாம். லோ பாபா காட்டேலே ரேமி காண்டோரபோ ஷண்டனமா அந்தரபா ஷிலிரே லேரே விகாதனமா ஷடலரஹாதனமா. வெறும் கோலை அவர் உற்று நோக்கி பார்க்கிறவர். வெறும் கையோடு இருக்கிற உங்களை கர்த்தர் பார்க்கிறவர். அவர் வெறுமையாய் உங்களை அனுப்புகிற தெய்வம் அல்ல. அவர் யாக்கோபின் தெய்வம், அவர் அப்ரஹாமின் தெய்வம், அவர் ஈசாக்கின் தெய்வம். அந்த வெளிப்பாடு உடையவர்கள் நாங்கள். ஹல்லேலூயா. லாமானா மாகாட்டல ரபா ஷெட்டில் எரிகாந்தனமா. கர்த்தர் புதிய ஒரு ஸ்ட்ரென்த்தை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். புதிய விசுவாசத்தை உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். நீங்க விசுவாசத்துல மலையை பார்த்து பேசும் பொழுது மலை கூட உங்களுக்கு வழி விலகும். Thank you, Holy Spirit. ரபா கண்டனமா ஷிலிரே ஹந்தனமா டியான்டலரகோ. என் இயலாமையில் நீ செயல்படுவீர்.
உம் கரம் என்னை விலகாதிருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை கரம் உங்களை விலகி நான் கூட இருப்பேன், உன் கரத்தை பிடிப்பேன், நான் கூட வருவேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்க பள்ளத்தாக்குல நீங்க சில பிரச்சனைகளை போகும் பொழுது உங்களுக்கு ஒரே ஒரு கரம் மாத்திரம் கூட இருக்கும். அது கர்த்தரின் கரம். Thank you Holy Spirit. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய கரத்தை அப்படியே வலது கரத்தை உயர்த்தி கண்களை மூடி எண்ணியலாமையில் நீர் செயல்படுவே, கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீ செயல்படுவி, உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்வீரென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உமையாராதிப்பே, கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உமையாராதிப்பே. இப்ப சொல்லுங்க. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், வெறும் கையா இருக்கிறது உம்மாலன்றி இது மறுபடியும் வெறும் கோலும் வெறும் கோலும் வெறும் கோலும் கையும் உங்களுடைய வெறுமையான பாத்திரத்தை This is all I have got for வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயம். புஷ்பங்கள் நீரென்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயம். கிரகிக்க முடியா கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உமையாராதிப்பே, கிரகிக்க முடியா டாக்டர்னால செய்ய முடியாத அற்புதங்கள் செய்வீர். இப்பவே நடக்கட்டும். சர்வஞானியே உமையாராதிப்பே, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை உனக்காக யாவையும் செய்யறேன்னு சொன்னீங்களே அப்பா. என்னை நட்டாற்றுல கைவிடாத தெய்வம், என்னை முன்குறித்தவர், என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகம் பண்ணினவர் என் தேவன். என் தேவன் எனக்கா இந்த முதல் ஆராதனையில உங்களை நம்பி தெய்வம் எனக்காக செய்து முடிப்பார் என்று வந்திருக்கிறவர்கள், என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். சத்தத்தை உயர்த்தி, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்து உயிருள்ள தெய்வம் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவார். என்னாகிலும் என்னை இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செங்கடலை பிழைப்பீங்க, யோர்தானை கடப்போம். மறந்தது We will not be stuck. என் தேவன்
கர்த்தர் ரிசல்ட்டை கொடுப்பார். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி பரலோக நாமத்தை Thank you Holy Spirit. என்னை நோக்கி கூப்பிடு. உனக்கு எட்டாததையும் அதிசயங்களை, கிரகிக்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவர். Thank you Lord. Thank you Holy Spirit. பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கிரகிக்க முடியாத காரியங்களை, நீங்க உங்களுக்கு எட்டாத சிந்தனையில நீங்க திங்க் பண்ணியும் நீங்க நினைக்காத சில காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, அவர் நீங்க நினைக்கிறத செய்ய மாட்டார், நீங்க வேண்டுகிறத தர மாட்டார். அதற்கும் மேல, ஹல்லேலூயா, அதற்கும் மேல கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எது பிசாசு தீமைக்கென்று விதைத்தானோ அதை கர்த்தர் நன்மையாக செய்து முடிப்பார். கிரகிக்க முடியாத அளவுக்கு செய்து முடிப்பார். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? ஏசையா, ஏசையா. அந்த பாடலை எல்லாரும் ஆடி பாடி நம்ம துதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 4 3 2 1. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகும். மறுபடியும் நீங்க இல்லாத நாளும் ஒரு நாளாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? ஏசையா, ஏசையா, உம் பிள்ளை நானையா. ஏசையா, 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 உம் பிள்ளை நானையா. உம்மோடு, உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். உம்மோடு நடந்தால் ஆனந்தம். ஓலாபாகாஷாடோரோ. இருந்தால் என் கூட சேர்ந்து பாடுங்க. நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் நேசையா. நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் தலைக்கு மேல கை தட்டி ஏசையா, ஏசையா, உம் பிள்ளை நானையா. ஏசையா, ஓ ரப்பா கண்டலனமா. Oh, we love you Holy Spirit. நானையா. நீங்க, நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? ரப்பா கண்டை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? உம் வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம். உம் வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம். ஓ, வார்த்தையினா என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் ஏசையா. வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் ஏசையா.
ஏசையா. கரங்களை தட்டி ஏசையா, உம் பிள்ளை நானையா. ஏசையா, ஏசையா, உம் பிள்ளை நாளையா. நீங்க இல்லாத நாளும் ஒரு வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா. நீங்க இல்லாத நாளும் ஒரு வாழ்வாகுமா, without you I'm zero, தேடாத without you I'm nothing. ஒரு நாளாகுமா. ஏசையா, 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 உம் பிள்ளை நாளையா. ஏசையா, ஏசையா, உம் பிள்ளை நாளையா. அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா. எல்லாரும் ஏசையா. உங்க பிள்ளை உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற, உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற நானையா. ஏசையா, ஏசையா, உம் பிள்ளை நானையா. Thank you Holy Spirit. எல்லா துதியும் மகிமையும் புகழும் இயேசு என்கிற ராஜாவுக்கு நாங்கள் தருகிறோம். மீதியான பாகத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பிள்ளை கடந்த 15 நாட்களாக ரொம்ப அதிக வயிற்று வலினால் ரொம்ப சீதம் ரத்தமாக போச்சு. என் பிள்ளையை பார்க்குறக்கு என்னால் முடியல. இப்போ நான் ஐயாட்ட வந்து சொன்னேன் போன வாரம், இந்த மாதிரி இருக்குதுங்க ஐயான்னு. டாக்டர் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது வந்து எப்படி இருக்கோ என்னன்னு சொல்ல முடியல. எண்டாஸ்கோப்பி பார்த்தாங்க, பார்த்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னால் அதையெல்லாம் பார்க்க என்னால் முடியவே இல்லை. ஆண்டவரே ஏசப்பா, எனக்கு ஒரு குழந்தைய முதல்ல கொடுத்தீங்க, எடுத்தீங்க, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ப்ரேயர் பண்ணேன். உமக்குன்னு நான் வாழ்கிறேன் ஏசப்பா. நானும் என் பிள்ளைகிட்ட கேட்டேன் தான் சொல்லிச்சு பாப்பா. அப்புறம் ஆண்டவரை நோக்கி நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரை, நீங்கள் கெச்சமனே தோட்டத்தில் அதிக வியாகுலப்பட்டு நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிங்க. பிதாவை நோக்கி ஆகிலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுன்னு. அதே போல் குழந்தை நான் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த பிள்ளைய நீங்கள் கொடுத்தீங்க, உம்முடைய கரத்தில் நான் ஒப்படைத்து நான் ஜெபம் பண்ணுறேன் ஏசப்பா. உம்முடைய சித்தம் என்னவோ அதன்படி நடக்கட்டுன்ட்டு ஐயா சொன்னாங்க. ஒன்றும் நடக்காது எஸ்தர், ஒன்றும் ஆகாது, நீ போ, தைரியமாக போ அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் டெஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு எண்டாஸ்கோப்பி பார்த்துட்டு அந்த ரிப்போர்ட்டில் வெறும் அல்சர்னால் மட்டும்தான் அது இன்ஃபெக்ஷன் ஆகிருக்குது, மற்றபடி பாப்பாவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆண்டவருக்கே கோடா கோடி ஸ்தோத்திரங்களை அடிக்கிற ஜெபிதாயாவுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 வாரத்துக்கு முன்னாடி எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாகி மூளையில் நரம்பு வெடித்து பிளட்டு லீக் ஆக ஆரம்பித்து கைகால் ஸ்ட்ரோக் வந்து ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருந்தோம். டாக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, அவங்களுக்கு அந்த பிளட்டு லீக் ஆகிறது நிற்கவே மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த நிமிஷம் இங்கே சபையில் கொடுத்த ஜெப எண்ணெயை கொண்டு போய் வச்சு அவங்களுக்காக ஒவ்வொரு நேரமும் நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம். கர்த்தர் கிருபையில் ஒரே நாளில் அந்த பிளட்டு லீக் ஆகிறது நின்றுச்சு. அதே போல் வீட்டுக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்தப்பவும் அவங்கக்கிட்ட நாங்கள் அந்த எண்ணெயை வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணினோம். 5 மாதம் 6 மாதம் ஆகும் எந்திரிச்சு நடக்கிறதுக்குன்னு டாக்டர் சொன்னாங்க. ஆனால் இப்போ 2 வாரத்தில் அவர் எந்திரிச்சு அவர் நடக்கிறாரு. அது முடித்து எங்கள் அம்மாவுக்கு வந்துட்டு அந்த டென்ஷன்னால் ரொம்ப சங்கடத்தில் திடீர்னு பார்த்திங்கன்னா பிளட்டு வாமிட்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம். அப்போவும் அங்கே கொண்டு போய் டாக்டர்கிட்ட சொன்னப்போ அவங்க 5 நாள் ஐசியூவில் தான் இருக்கணும், ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, அவங்க வயிறெல்லாம் ஃபுல்லாக பிளட்டு லீக் ஆகிக்கிட்டே இருக்குது,
என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு டாக்டர்களே சொன்னாங்க. எந்த டெஸ்ட்டும் எடுக்க முடியாது, அந்தளவுக்கு கிரிட்டிக்கலாக இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் ஜெபம் பண்ணி அதே மாதிரியே கொண்டு போய் ஜெப எண்ணெயை வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஆண்டவரோட கிருபையில் மதியானத்துக்குள்ளேயே காலையில் அட்மிட் பண்ணோம். மதியானத்துக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு அந்த பிளட்டு லீக் ஆகிறது நின்றுச்சு, வாமிட்டிங் நின்றுச்சு. ரூமுக்கு கொண்டு வந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. 2 பேரும் நல்லா சுகமாக இருக்காங்க. சுகம் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 1, 2, 3 வசனங்களும். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாயிருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். இப்பொழுது 23வது சங்கீதத்தை எடுத்து 4வது வசனத்தை எல்லாரும், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்துல 43வது அதிகாரம் சொல்லுகிறது, நீங்க தண்ணீரில கடந்தாலும், நீங்க ஆறுகளை கடந்து போனாலும் அது உங்களை டச் பண்ணாது, அது உங்களை ஓவர்வெல்ம் பண்ணுகிற போல இருக்காது. நீங்க அக்கினியில நடந்து போனாலும் அது உங்களை டச் பண்ணாது, நீங்க வேகாது இருப்பீங்க. அக்கினியோடைய ஸ்மெல் கூட உங்க மேல படாது. இஸ்ரவேலின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம் உங்களோடு கூட எந்த சூழ்நிலைகளும் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு நாளும் நம்ம கிட்ட வாக்குத்தத்தம் செய்யல, நீங்க அக்கினியில நடக்க மாட்டேன்னு கர்த்தர் ஒரு நாள் வாக்குத்தத்தம் செய்யல. நீங்க தண்ணீரே கடக்க மாட்டீங்கன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்யவே இல்லை. ஆறுகளே வராதுன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்யல. அக்கினி ஜுவாலைக்குள்ள உங்களை நான் நடத்த மாட்டேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்யல. அதற்கு மாறாக கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார். நீங்க தண்ணீரில் நான் உங்களை நடக்க செய்வேன், ஆறுகளை உங்களை கடக்க செய்வேன், அக்கினியில நீங்க நடப்பீங்க. பிரச்சனைகள் உங்களுக்கு மாறாக வரும், வேதனைகள்ல நீங்க இருப்பீங்க, இருந்தாலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இருந்தாலும் நான் இஸ்ரவேலின் தெய்வம், உங்களோடு கூட நான் நடந்து கொண்டிருக்கிறேன். தண்ணீர்களை மாத்திரமல்ல, ஆறுகளையும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆறுகளில மாத்திரமல்ல, கர்த்தர் அக்கினியிலும் கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். அப்படின்னா ஒவ்வொரு சீசனுக்குள்ள கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். போன வருடம் போல இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது. போன வருடம் தண்ணீரை நீங்க நடந்திருக்கலாம், ஆனா இந்த வருஷம் ஆறுகளை கர்த்தர் கடக்க செய்வார். இந்த வருஷம் ஆறுகளை நீங்க கடந்திருக்கலாம், அடுத்த வருஷம் அக்கினியாக இருக்கும். ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் உங்களை புடமிடும் போது கர்த்தர் உங்களை பவர்ஃபுல் மேனா கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இப்போ இதே வசனம் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 23வது அதிகாரம் ஃபேமஸான வசனம், எல்லாருக்கும் பிடித்த அதிகாரம். 6 வசனம் இருக்கிறது எல்லாத்துக்கும் மனப்பாடமா தெரியும். அதுல 4வது வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறது, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தாவீது ஒரு நாள் சொல்லல, நான் பள்ளத்தாக்குல நடக்கவே மாட்டேன், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், ஸ்மூத்தா இருக்கும், நான் தொடுவதெல்லாம் வாய்க்கும், சொல்லுவதெல்லாம் நடக்கும் அப்படின்னு தாவீது ஒரு நாளும் சொல்லல. தாவீது சொல்லுகிறார் 4வது வசனத்துல, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும். அப்படின்னா கிறிஸ்தவர்களுக்கு பள்ளத்தாக்குங்கிற ஒரு சீசன் இருக்கிறது, பள்ளத்தாக்குங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, மரணம் என்கிற ஒரு சீசன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. 2019 போல இந்த வருடம் நம்ம வாழுகிறது இல்லை. வாழ்க்கை மாறிவிட்டது, விலைவாசிகள் மாறிவிட்டது, ஜனங்கள் பார்க்கிற விதம் மாறிவிட்டது, நீங்க செய்கிற தொழில் மாறிவிட்டது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் செய்த தொழில் கரத்துல செய்து கொண்டிருந்தாங்க, இப்ப எல்லாம் டிஜிட்டலாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா ஒவ்வொரு சீசன்லையும் கர்த்தர் சொல்லுகிறது, நீ மரண இருளில் பள்ளத்தாக்குல நடந்தாலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
என்னுடைய கோல், என்னுடைய தடி உன்னை தேற்றிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கோல் தடி என்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். கோலும் தடியும்னா கர்த்தருடைய வசனம். கோல் தடி என்றால் கர்த்தருடைய கிருபை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பள்ளத்தாக்குல இருக்கும்போது, மரண பள்ளத்தாக்குல இருக்கும்போது அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய கோலும் தடியும் உங்களை தேற்றிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதே சங்கீதக்காரன் 23வது ஃபர்ஸ்ட் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய்விடும், அவர் என் ஆத்துமாவை தேற்றி. தாவீது ஃபர்ஸ்ட் 3 வசனத்துக்குள்ளே, ஆண்டவரே என்ன புல்லுள்ள இடங்களை மேய்க்கிறீங்க, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை, என்ன அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்துறீங்க அப்பா, இப்படியே நடத்திட்டு இருங்க, என்னுடைய ஆத்மாவை தேற்றிக்கொண்டே இருக்கிறீங்க. ஆனா 4வது வசனம், 3 நாள் தான் கர்த்தர் உங்களை அப்படி நடத்துவார். ஆனா 4வது வசனம் சொல்லுகிறது, அதே மெய்ப்பர் தான், அதே மெய்ப்பர் தான் உங்களை புல்லுள்ள இடங்களில மேய்த்த அதே மெய்ப்பர், உங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டையில மேய்த்த அதே மெய்ப்பர், உங்களுக்கு போஜனம் செய்த, உங்களை பராமரித்த, உங்களை தூக்கி சுமந்த, ஏற்ற நேரத்தில் ஏற்ற இடத்தை காண்பித்த அதே மெய்ப்பர் இப்ப 4வது வசனத்துல கர்த்தர் எப்படி நடத்துகிறார்? மரண இருள் பள்ளத்தாக்குல கர்த்தர் உங்களை நடத்துகிறார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் போன வருஷம் பிரச்சனையே இல்லை பாஸ்டர், புல்லுள்ள இடங்களில அப்படியே கர்த்தர் மேய்த்து கொண்டு இருந்தார், ஒரு பிரச்சனையும் வீட்டுக்குள்ள இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஃபைனான்சஸ், என்னுடைய சூழ்நிலைகள், என்னுடைய ஹெல்த் எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தது, ஒரு பிரச்சனையும் இல்லை. அமர்ந்த தண்ணீர் அண்டையில கர்த்தர் நடத்தினார், என்னுடைய ஆத்மாவை தேற்றிக்கொண்டே இருந்தார். ஆனா இப்போ கர்த்தர் என்னை நடத்துகிறது பள்ளத்தாக்குல கர்த்தர் நடத்துகிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், போன வருஷம் நடத்தின மாதிரி கர்த்தர் உங்களை நடத்த மாட்டார். போன வருஷம் புல்லுள்ள வெளிகளை நடத்தினார்னா, போன வருஷம் அமர்ந்த தண்ணீரண்டையில நடத்தினார்னா, கர்த்தர் ஏதோ பள்ளத்தாக்குக்கு உங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு இருக்கிறவர்கள் மேன்மையை பார்ப்பார்கள். Hallelujah. When you walk through the valley of shadow of death, I fear no evil, his rod and his staff will comfort me. அவருடைய தடியும் கோலும் என்னை தேற்றும். இன்னைக்கு என்னுடைய தீம் ஆஃப் த மெசேஜ் வந்து walk through the valley. பள்ளத்தாக்குல நடக்கிறவர்கள் உயர்வை பார்ப்பார்கள். Hallelujah. பக்கத்துல 2 பேரை பார்த்து சொல்லுங்க, பள்ளத்தாக்குல நடக்கிறவர்கள் உயர்வை பார்ப்பார்கள், பள்ளத்தாக்குல நடக்கிறவர்கள் மேன்மையை பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு என்கிற அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வந்தோடனே அப்படியே கிறிஸ்தவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எப்ப கம்ப்ளைண்ட் வருகிறதுன்னா, அமர்ந்த தண்ணீர் அண்டையில இல்ல, அப்பெல்லாம் இயேசுவை பத்தி, இயேசு வல்லவர் நல்லவர், நல்லா கொடுத்துட்டே இருப்பாங்க, நேரத்தை கொடுப்பாங்க, ஜெப வேலை இருக்கும், ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனா எப்ப பள்ளத்தாக்குன்னு வந்ததும், இப்ப கர்த்தர் என்னை இப்படி பண்ணிட்டாரு, தனியா விட்டுட்டாரு, பள்ளத்தாக்குல நான் தனியா இருக்கிறேன், எனக்குன்னு யாரும் இல்லை. பள்ளத்தாக்கு என்றால் தனிமை, பள்ளத்தாக்கு என்றால் கடன், பள்ளத்தாக்கு என்றால் இருள், பள்ளத்தாக்கு என்றால் மிருகங்கள் இருக்கிற இடம், பள்ளத்தாக்கு என்றால் எதிரிகள் உங்களை சூழ்ந்து இருக்கிற இடம். ஆனா வசனம் சொல்லுகிறது, தாவீது, நான் எதிரிகளை பார்த்தாலும், சிங்கங்களை பார்த்தாலும், சர்ப்பங்களை நான் பார்த்தாலும் நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றிக் கொண்டே இருக்கும். அது என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி. நேற்று நான் புல்வெளியில இருந்தேன், நேற்று நான் தண்ணீர் அண்டையில இருந்தேன், இன்னைக்கு பள்ளத்தாக்குல இருக்கிறேன். நேற்று ஜெபிச்சது போல பள்ளத்தாக்குல இன்னும் அதிகமா ஜெபிக்க போகிறேன், நேற்று துதித்தது போல இன்னும் அதிகமா உங்களை துதிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நேற்று தேற்றின அதே தடியும், நேற்று தேற்றின அதே கோலும், இந்த பள்ளத்தாக்குல உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு எதுக்கு வருகிறது என்றால், உங்களை பயப்படுத்துவதற்கு வருகிறது. பயம் உங்களை கர்த்தரை விட்டு பிரிக்கும். ஹல்லேலூயா. பயம், பயப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கவே முடியாது. God did not give us the spirit of slavery to fall back into fear, but God has given us the spirit of power, love and sound mind.
கர்த்தர் நம்மளுக்கு பயத்தின் ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தெளிந்த புத்தியோட இருங்க. போன வருஷம் தெளிவில்லாம நடந்துட்டீங்க, ஆனா இந்த வருஷம் தெளிந்த புத்தியை கர்த்தர் கொடுப்பார். மரண இருளில் பள்ளத்தாக்குல நீங்க நடப்பீங்க, பொல்லாப்ப நீங்க மேற்கொள்ளுவீங்க, பாதாளத்தின் வாசல்களை நீங்க மேற்கொள்ளுவீங்க. எதுவும் உங்க பக்கத்துல நெருங்காது. பக்கத்துல 1000 பேரும் வலது புறத்துல 10000 பேரும் விழுந்தாலும் அது உங்களை நெருங்காது, உங்களை டச் பண்ணாது. காரணம், அவருடைய கோல், அவருடைய தடி உங்களை தேற்றிக்கொண்டே இருக்கு. நல்ல கரங்களை தட்டி, என்னை தேற்றுகிற ஒரு கோல், என்னை உருவாக்குகிற ஒரு கோல். நான் தவறு செய்யும் பொழுது அந்த தடி என்னை கரெக்டான லைன்ல கொண்டு போகிற ஒரு தடி. பள்ளத்தாக்குல நடக்கிறவர்கள், பள்ளத்தாக்கு இல்லாம மலை மேல நீங்க ஏறவே முடியாது. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கு இல்லாம மலை மேல யாரும் ஏறவும் முடியாது. ஒரு மலை மேல ஏறணும் அப்படின்னா நீங்க பள்ளத்தாக்க கடந்து போகணும். பள்ளத்தாக்கு, ஒரு மலை உச்சிக்கு அடுத்த கட்ட லைஃபுக்கு நான் போக பார்க்கிறேன், அடுத்த கட்ட ப்ரமோஷன் என்னுடைய வாழ்க்கையில வரணும் அப்படின்னா கர்த்தர் முதலாவது எடுத்தோடனே உங்களை மலை மேல வைக்கிற தெய்வம் அல்ல, அவர் பள்ளத்தாக்குக்குள்ள நடத்துகிறவர். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரணும்னா அவர் பள்ளத்தாக்குக்குள்ள நடத்துகிறவர். ஹல்லேலூயா. இப்ப எவ்வளவு பெரிய பள்ளத்தாக்குக்குள்ள நீங்க இருந்தாலும், ஒருவேளை நான் கடனுங்கிற பள்ளத்தாக்குக்குள்ள சிக்கி தவிக்கிறேன், என்னால இதுல இருந்து வெளியே வர முடியல, தெரியாம லோன் எடுத்து இந்த பள்ளத்தாக்குக்குள்ள நான் சிக்கிட்டேன், தெரியாம இந்த நபரோடு கூட கனெக்ஷன் வச்சு நான் சிக்கி தவிக்கிறேன், பள்ளத்தாக்கு. தெரியாம இந்த வியாதியில நான் வந்துருச்சு, இந்த வியாதி என்னுடைய சரீரத்தை விட்டு போகவே மாட்டேங்குது, பள்ளத்தாக்கு. ஆனா அந்த பள்ளத்தாக்குல கர்த்தர் உங்களை ஸ்டாப் ஆக விட மாட்டார். பள்ளத்தாக்குல நீங்க நடக்க 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 பள்ளத்தாக்குக்கு அப்புறம் மலையின் உச்சி மேல கர்த்தர் உங்களை வைப்பார். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்குக்கு அப்புறம் அடுத்த பள்ளத்தாக்கு இல்ல, பள்ளத்தாக்குக்கு அடுத்து அதுக்கப்புறம் அடுத்த டெம்டேஷன் இல்ல. பள்ளத்தாக்க நீங்க எதிர்கொண்டுட்டீங்கன்னா, மேற்கொண்டுட்டீங்கன்னா, ஊடுருவி பாய்ந்து நடந்துட்டீங்கன்னா அடுத்த ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, மலையின் உயரம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு பள்ளத்தாக்கு, அடுத்த நீங்க இறங்க போகிற ஸ்டாப், அடுத்த இந்த பஸ் உங்களை இறக்கி விடுற ஸ்டாப் மலையின் உச்சி மேல உங்களை இறக்கி விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பள்ளத்தாக்கு உங்களை கொண்டு போகிற இடம் மலையின் உச்சி. கர்த்தர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பள்ளத்தாக்கு உங்களை பரலோகத்துக்கு எடுத்துட்டு போகும். பள்ளத்தாக்குல தான் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறது. பள்ளத்தாக்குல தான் கர்த்தர் உங்களை நடத்துவார். பள்ளத்தாக்குல தான் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். மலை உச்சியில ஒண்ணுமே இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மலை உச்சியில மகிமை மாத்திரம் தான், மலை உச்சியில கிராஜுவேஷன் மாத்திரம் தான் அங்க. ஆனா பள்ளத்தாக்குல தான் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற இடம், கர்த்தர் உங்களை உருவாக்குகிற இடம், கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற இடம். பள்ளத்தாக்குல தான் யாரு உங்களோடு கூட இருப்பா இருக்க மாட்டான்னு தெரிகிற இடம், யாரு நரி யாரு ஆடுன்னு தெரிகிற இடம் பள்ளத்தாக்கு. எந்த பிரச்சனை வந்தா யாரு என் கூட இருப்பா, யார் எனக்காக பேசுவான்னு தெரிகிற இடம் பள்ளத்தாக்கு. அந்த பள்ளத்தாக்கின் மத்தியில கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ தண்ணீரில் நடந்தாலும் பள்ளத்தாக்குல ஊடுருவி பாய்ந்தாலும் ஒன்று மாத்திரம் கூட இருந்துட்டே இருக்கும், என்னுடைய பிரசன்னம், என்னுடைய மகிமை, என்னுடைய கிருபை. அது உன்னை அடுத்த கட்ட உயர மலைக்கு உன்னை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஏன் கண்ணீர் விடுகிற பள்ளத்தாக்குல, பள்ளத்தாக்குக்கு அப்புறம் கர்த்தர் ஒரு பெரிய மகிமையை வைத்திருக்கிறார். பள்ளத்தாக்குல நடக்க 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 திடீர்னு ஒரு நாள் வருவீங்க மலையின் உச்சி. மலையின் உச்சியில வந்த பிறகு நீங்க சொல்லுகிற ஒரே வார்த்தை, ஆண்டவரே அந்த பள்ளத்தாக்குக்காக நன்றி, அந்த பிரச்சனைக்காக நன்றி, அந்த கடனுக்காக நன்றி, அந்த மரண இருளில் பள்ளத்தாக்குல நான் நடந்ததுக்காக நன்றி. ஏன்னா அப்படி நான் நடக்கலைன்னா, அந்த பிரச்சனையை என் வாழ்க்கையில சந்திக்கல என்றால், அந்த நபர் என்னை விட்டுட்டு போகலைன்னா, இந்த உயர்வை, இந்த மகிமையான உயர்வை நான் அடைந்திருக்க முடியாது. இந்த உயர்வுக்கு காரணம் அந்த பள்ளத்தாக்கு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், உயர்வுக்கு உங்களுக்கு அடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பள்ளத்தாக்கு. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எசேக்கியேல் 37வது அதிகாரம், தீர்க்கதரிசன புஸ்தகம் எசேக்கியேல் 37வது அதிகாரம். கர்த்தர் எசேக்கியேல ஒரு பள்ளத்தாக்கு நடுவுல உட்கார வைக்கிறார். மலை உச்சிக்கு கொண்டு போகல. கர்த்தர் ஏதோ ஒரு மகிமையான ஒரு பயிர் நிலமான இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போகல.
கர்த்தர் கொண்டு போன தீர்க்கதரிசன கொண்டு போன இடம் பள்ளத்தாக்கு. அந்த வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்றேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். 10வது வசனம் வாசிங்க. எனக்கு கற்பித்தபடி நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க, அப்பொழுது ஆவி அளவற்று பிரவேசிக்க, அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் கொண்டு போகிற இடம் பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்குல நடுவுல கொண்டு போய் கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கிட்ட ஒரு வார்த்தை கேட்கிறார். இந்த எலும்புகள்லாம் உன் கண்கள் பார்க்கிறது, நீ நினைக்கிறியா இந்த எலும்பு வாழும் நினைக்கிறியா? இந்த எலும்புக்குள்ள உயிர் வரும் நீ நினைக்கிறியா? நீ இந்த எலும்பை பார்த்து நீ என்ன நினைக்கிற? அதற்கு எசேக்கியேல் சொல்லுகிறார், இது 200, 300, 400 வருஷம் செத்து போன எலும்பு. எலும்பு கூடா இருந்தாவாச்சும் ஏதாச்சும் செய்யலாம், டெட் பாடி இருந்தாவாச்சும் ஏதாச்சும் நான் ட்ரை பண்ணலாம். ஆனா 200, 300 வருடங்களான இந்த எலும்பு வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. You know what you gonna do, Lord. உமக்கு தான் தெரியும். கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொல்லுகிறார், எலும்பை பார்த்துட்டே இருக்காத, நீ பள்ளத்தாக்குல நிக்கிற, சுற்றியும் எலும்புகளா இருக்கிறது. அந்த எலும்பு கடன் பிரச்சனையில மரித்து போன எலும்பு, இந்த எலும்பு சூசைட் ரிலேஷன்ஷிப்னால மரித்து போன, சூசைட் பண்ணி மரித்து போன எலும்பு. அதோ பார்க்கறல அந்த எலும்பு, அது பெரிய பிரச்சனையினால, டிவோர்ஸ்னால மரித்து போன எலும்பு. இப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருக்கிற எலும்புகளை உன்னுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து, நீ ஏன் சும்மா இருக்கிற, பேசு. பள்ளத்தாக்கில் நடுவுல இருக்கும்போது நான் என்ன செய்யணும்? சிம்பிள், நீங்க வாயை திறந்து பேசணும். நீங்க எலும்புகளை பார்த்து பேசணும். கர்த்தர் மரணத்தையும் ஜீவனையும் எதுல வைத்திருக்கிறார்? துதியில வைத்திருக்கிறாரா? ஜெபத்துல வைத்திருக்கிறாரா? உங்களுடைய முட்டில வைத்திருக்கிறாரா? உங்களுடைய கண்களை வைத்திருக்கிறாரா? ஜீவனை கர்த்தர் உங்களுடைய உதட்டு, நாவுகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வாயை திறந்துட்டீங்கன்னா கர்த்தர் கதவை திறப்பார். உங்களுடைய வாய் க்ளோஸா இருந்ததுன்னா கதவு அடைச்சே தான் இருக்கும். ஏன் கதவு இவ்வளோ நாள் அடைச்சிருக்கிறதுக்கு காரணம், நீங்க வாயை பூட்டி இருந்தது தான் காரணம். நீங்க எப்ப வாயை திறக்கிறீங்களோ அப்பவே கர்த்தர் கதவுகளை திறக்க ஆரம்பிப்பார். இப்ப எசேக்கியேலை பார்த்து கர்த்தர், இந்த பள்ளத்தாக்குல இருந்து நீ அமைதியா மாத்திரம் இருந்துராத எசேக்கியேலே. இந்த ஒவ்வொரு சூழ்நிலைகளை பார்த்து, ஒவ்வொரு வியாதிகளை பார்த்து, ஒவ்வொரு சிச்சுவேஷனை பார்த்து, இந்த ஏரியா டிஃபெக்டா இருக்கு, இந்த ஏரியா அழுகி போயிருக்கிறது, இந்த ஏரியால பிரச்சனை இருக்கிறது, இந்த ஃபேமிலியில ஒரு பெரிய பிரச்சனை, இந்த பார்த்து பேசிக்கொண்டே இரு. நீ பேச 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 உயிர் வரும், சதைகள் வரும், எலும்புகள் வரும். அது வந்து உயிரோட மாத்திரம் நிற்காது, அது சேனைகளாக எழும்பி நிற்கும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க, அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க கால் ஊன்ற போறீங்க. நல்ல திடமான கான்கிரீட்ல உங்களுடைய கால்கள் ஊன்றும். நீங்க மூழ்கி போகிற மாட்டீங்க, உங்களுடைய படகு மூழ்கி போகாது. கர்த்தர் உங்களை காலூன்றி நிற்க செய்வார். ஹல்லேலூயா. உங்களை மேன்மையாக நிற்க செய்வார். ஆர்மியாக கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஒரு ஆர்மியில இருக்கிறவனை போய் பார்த்து நீ ரிசைன் பண்ண அப்படின்னா ரிசைன் பண்ண மாட்டான். அவன் ஆர்மிக்குன்னு சைன் பண்ணிட்டான். நான் செத்தாலும் இந்தியாக்காக ஆர்மியில நான் இருந்துதான் சாவேன், ரிட்டையர்ட் வேணா ஆவானே தவிர, ஐயோ தெரியாம ஆர்மிக்கு வந்துட்டோம், பள்ளத்தாக்கு பிரச்சனை, ஐயோ இவ்வளோ கடன் பிரச்சனை, வீட்டை விட்டு ரொம்ப தூரமா இருக்கிறேன், என்னுடைய குழந்தைய பார்க்கணும், என்னுடைய மனைவியை பார்க்கணும்னு ஆர்மியில இருக்கிறவன் ஒரு நாளும் சொல்லவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவன் போட்ட அக்ரிமெண்ட்,
ஒரு காலகட்டத்து வரைக்கும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் அவன் கலப்பையில கை வச்சுட்டானா திரும்ப பார்க்கவே முடியாது. கர்த்தர் உங்களை ஆர்மிக்காக சூஸ் பண்ணியிருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆர்மிக்காக அழைத்திருக்கிறார். கலப்பையில கை வச்சிட்டீங்கன்னா, சிலுவையை தூக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஒரு நாள் கீழே போட்டுறாதீங்க, தூக்கி கொண்டே இருங்க. சிலுவையை தூக்க தூக்க ஒவ்வொரு மகிமைக்குள்ளாக மகிமை, பலனுக்கு மேல பலன், விசுவாசத்துக்கு மேல விசுவாசம், சாட்சிக்கு மேல சாட்சி, மேன்மைக்கு மேல மேன்மை, உயர்வுக்கு மேல உயர்வு கர்த்தர் கொடுப்பார். ஒவ்வொரு பள்ளத்தாக்கும் ஒவ்வொரு மலை உச்சி மேல உங்களை எடுத்துட்டு போகும். ஹல்லேலூயா. நீங்க ரிசைன் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஐயோ பள்ளத்தாக்கு, ஐயோ இவ்வளோ பிரச்சனை, ஐயோ இவ்வளோ பாடுகள், நான் ரிசைன் பண்றேன், நான் இனிமேல் அந்த சபையில கால் கூட வைக்க மாட்டேன், ஏன்னா பள்ளத்தாக்கு. இனிமேல் பாஸ்டருடைய மூஞ்சில முழிக்கவே மாட்டேன், ஏன்னா பள்ளத்தாக்கு. நல்லா சரியா தண்ணீர் அண்டையில் இருக்கும்போது, அமர்ந்த புல்வெளியில நடத்தும் போது, சபைக்கு ஓடி ஓடி வந்து நம்ம ஆராதிப்போம். ஆனா ஒரு பள்ளத்தாக்கு வந்துருச்சுன்னா, ஏன் ஆண்டவரே இப்படி என்ன பண்ணிட்டீங்களே, இப்படி பண்றீங்களே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தர் மேல ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வைத்துட்டு நம்மளுடைய பிரேயர் லைஃப், மலை உச்சியை விட பள்ளத்தாக்குல தான் நீங்க அதிகமாக ஜெபிக்கணும். மலை உச்சியில எல்லாரும் ஜெபிச்சிடலாம், மலை உச்சியில ஜெபம் தேவைப்படாது. You must trust God more in the valley than in the top of the mountain. மலை உச்சியில பார்க்கிலும், ஆசீர்வாதமா இருக்கும் போதே பார்க்கிலும், பள்ளத்தாக்குல தான் கர்த்தர் உங்களை சோதிப்பார், டெஸ்ட் பண்ணுவார், உங்களுடைய ஃபெய்த்தை டெஸ்ட் பண்ணுவார். நீ எப்பேற்பட்ட விசுவாசத்தை கேரி பண்ற? இந்த ஒரு பள்ளத்தாக்க பார்த்துட்டு திரும்ப போகிறியா? எசேக்கியேலை பார்த்த உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நீ பேசு பேச பேச உயிர் வந்தது, அதே எலும்புகள் சேனைகளாக எழும்பினது. உங்களுடைய வார்த்தையை நீங்க ஓபன் பண்ணிட்டீங்கன்னா, பள்ளத்தாக்குல இருக்கும்போது நீங்க வார்த்தையை பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களை கர்த்தர் சேனைகளாக கர்த்தர் எழுப்புவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்க்கலாம், என்ன சாதாரணமா நினைச்சிடாத, நான் கர்த்தருடைய ஆர்மியில என்ன கர்த்தர் செலக்ட் பண்ணியிருக்கிறார், ஸ்பெஷலா என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறார், ஸ்பெஷல் கோட்டால என்ன செலக்ட் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். 2வது வசனம், பூமியானது வெறுமையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்ப வரைக்கும் வெளிச்சம் இல்ல, படைப்புகள் இல்ல, ஆனால் ஆவியானவர் இருக்கிறார். வாழ்க்கையில ஆவியானவர் இருக்கும் போது ஒண்ணு நடக்காது. ஆனா 3வது வசனத்தை வாசிங்க, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்பனா எப்ப வாயை திறக்கிறீங்களோ அது வரைக்கும் ஆவியானவர் அசைவாடுவார், அது வரைக்கும் ஆவியானவர் இருப்பார். படைப்புகள் இல்ல, வெளிச்சங்கள் இல்ல, எந்த உயிர் பிராணிகளும் இல்ல, ஒரே இருள். இருளுக்குள்ள ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு படைப்புகள் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. நான் சபைக்கு போயிட்டே இருக்கிறேன், ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், ஆனா ஒரு மாற்றம் இல்லை. காரணம், இன்னும் 3வது வசனத்துக்கு நீங்க வரலன்னு அர்த்தம். 3வது வசனம் சொல்லுகிறது, வெளிச்சம் உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாயிற்று, மரங்கள் உண்டாக கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த 3வது வசனத்துல செயல்படுகிறதுனால அது அப்படியே கண்கள் முன்பாக மேனிஃபெஸ்ட் ஆகிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீ பலவீனன் பலவீனன் சொல்லிட்டே இருக்கும்போது, இல்ல நான் பலவான், நான் தரித்திரன், இல்ல நான் ஐஸ்வர்யவான். கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பந்தர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய பிள்ளை நான் எப்படி தரித்திரத்தில் இருக்க முடியும், நான் எப்படி வறுமையில் இருக்க முடியும்? நான் மரண வறுமையில நடந்தாலும், நான் பள்ளத்தாக்குல நடந்தாலும், நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஐசியூல இருந்தாலும் எனக்கு தெரியும் அவருடைய தழும்புகளால கர்த்தர் என்னை சுகமாக்குவார். நான் இதிலிருந்து மீண்டு வருவேன். இந்த பள்ளத்தாக்குல நான் ஸ்டக் ஆக மாட்டேன். இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வருவேன், இந்த பிரச்சனையை விட்டு வருவேன். இந்த கடன் பிரச்சனை என்ன மூழ்கடிக்காது. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து கர்த்தர் என்னை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. கடன் இது வரைக்கும் வாங்குறவர்களாக இருக்கலாம், ஆனா கர்த்தர் இனிமேல் உங்களை கடன் கொடுக்க வைப்பார். ஏன்னா பள்ளத்தாக்கு அப்படி உங்களை உருவாக்கும். நான் வாடகை வீட்டிலே இருந்துட்டேன், கர்த்தர் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாடகை வீட்டில் இருக்கிற உங்களை கர்த்தர் சொந்த வீடா மாத்தி 4 வீடு வாடகைக்கு விடுறது போல கர்த்தர் உங்களை மாற்றுவார். அப்பேற்பட்ட கர்த்தர் ஐஸ்வர்ய சம்பந்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நான் வாடகை வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன், கர்த்தர் உங்களை சொந்த வண்டி ஓட்டி வாடகைக்கு ஒரு 2-3 வண்டி விட கர்த்தர் உதவி செய்வார். பள்ளத்தாக்கு அப்படிதான் உங்களை உருவாக்கும்.
பள்ளத்தாக்கு உங்களை ஐஸ்வர்யங்களாக்கும். ஹalleluya, ஹalleluya. இயேசு கிறிஸ்து மத்தேயு 4வது அதிகாரத்துல ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை நடத்துகிறார். 40 நாள் இரவும் பகலும் தண்ணீரும் குடிக்கல, எதுவும் சாப்பிடாம வெறும் வயிற்றுல ஒரு வறண்ட பள்ளத்தாக்கு என்றால் வறண்ட நிலம், வில்டர்னஸ், வறுமை, வனாந்தரம். இயேசு கிறிஸ்து இப்ப அந்த வனாந்தரத்திலிருந்து பள்ளத்தாக்கிலிருந்து வெளியே வந்தனையும் பிசாசு சோதிக்கிறான். நீர் உண்மையுள்ள தேவனா இருந்தார், நீ தேவனுடைய குமாரனா இருந்தார், இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுங்க பார்க்கலாம். இப்போ இயேசு கிறிஸ்து பிசாசுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நான் பிழைப்பேன். ஹalleluya. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பத்தினால மாத்திரமல்ல. நீங்க ஏதோ பிசிக்கல் ஃபுட்டை சாப்பிடறனால நீங்க பிழைக்கிறது இல்லை, அவருடைய வார்த்தையினால பிழைத்து கொண்டிருக்கிறீங்க. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. வானம் அழிந்து போனாலும் பூமி நிலை குலைந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. அவருடைய வார்த்தையில உங்களுடைய வாழ்க்கையை வைக்கும் பொழுது பள்ளத்தாக்கு உங்களுக்கு பரலோகமாக மாறும். பள்ளத்தாக்க கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். சத்தமா ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. நான் பள்ளத்தாக்குல என்ன பண்ணணும்? பள்ளத்தாக்குல நீங்க பேசும். யாக்கோபு தன்னுடைய தகப்பன், தன்னுடைய சகோதரன் 2 பேரும் அப்பாவையும் ஏமாற்றிட்டான், தன்னுடைய சகோதரனையும் ஏமாற்றிட்டான். 2 பேரும் ஏமாற்றி இப்ப ஓடிட்டே இருக்கிறான். எங்க ஓடுறான்னு அவனுக்கும் தெரியல, ஆனா ஓடுறான். ஆனா அவன் கையில ஒரு கோல் ஒண்ணு இருந்தது. இஸ்ரவேல்கள் காலத்துல ஓல்டு டெஸ்டமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கோல் என்றால் மோசேக்குள்ள ஒரு கோல் இருந்தது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். ஆபிரகாம் கையில ஒரு கோல் இருந்தது, 12 கோத்திரங்கள், அந்த ஒரு கோல். கோல்ல தன்னுடைய பேரும் தன்னுடைய வாக்குத்தத்தமான வசனங்களும் எழுதப்பட்டிருக்கும். இப்போ யாக்கோபு வெறும் கையா வெறுமையாக போய் கொண்டிருக்கிறான். தன்னுடைய சொந்த அப்பா சகோதரன் தன்னை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லி யாக்கோபுடைய உயிரை எடுப்பதற்காக வகை தேடி கொண்டிருக்கும் போது உயிருக்கு பயந்து ஓடினவன் தான் யாக்கோபு. யாக்கோபு ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். சூரியன் அஸ்தமாயிருச்சு. சரி, ஒரு கல் எடுத்து வச்சு நம்ம தலகாணி போல படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தூங்குறான். பிரச்சனை வரும்போது நான் என்ன பண்ணணும் பாஸ்டர்? நல்லா சாப்பிட்டு தூங்கினா போதும். எஸ், பிரச்சனை வரும்போது எப்படி யாக்கோபுனால தூங்க முடிந்தது? பிரச்சனை ரொம்ப இருக்கும்போது நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குனீங்கன்னா போதும். தூக்கத்துல கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா முழிச்சிட்டு இருக்கும்போது பேசிட்டே இருப்பீங்க, திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க. நல்லா சாப்பிட்டு தூங்கிடுங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்கு, என்ன பண்றது? யாக்கோபு ஓடி போனது போல நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலே தூக்கம் வராது. ஆனா யாக்கோபு படுத்த உடனே அந்த கல்ல தலகாணியை வைத்து தூங்கிட்டான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை வருதா? ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் தூங்கிடுங்க. தூங்கிட்டு எந்திக்கும் பொழுது பிரச்சனை போயிடும். ஹல்லேலூயா. ஏன்னா தூக்கத்துல நீங்க இருக்கும்போது கர்த்தர் தெய்வ தூதர்கள் உங்களுக்காக வழக்காடி காரியத்தை உங்களுக்காக வாய்க்க பண்ணுவார். நீங்க போட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணும் முடியாது. ஹல்லேலூயா. இன்னொருத்தரை பார்த்து சொல்லுங்க, பிரச்சனை வருதா? நல்லா சாப்பிடுங்க, நல்லா படுத்து தூங்குங்க, கர்த்தர் மேல பாரத்தை வைங்க, கர்த்தர் உங்களுக்காக காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இப்ப யாக்கோபு நல்லா தூங்குறான். அவனுடைய தகப்பன அவனுடைய சகோதரனை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. யாக்கோபு மாத்திரம் கையில கிடைச்சானா என்னுடைய சொத்தை, என்னுடைய சேஷ்ட புஸ்தக பாத்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். இப்போ அவன் தூங்கும் பொழுது கர்த்தர் தெய்வ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இந்த யாக்கோபு பார்க்கிறான். தெய்வ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் அதை பார்த்த உடனே யாக்கோபுக்கு அப்பந்தான் தெரிகிறது, நான் தனியா வரல, என் கூட ஒரு தெய்வ தூதன் வந்து கொண்டே இருக்கிறார். இந்த பள்ளத்தாக்குல நான் தனியா இல்ல, நான் தனியா அப்பா வீட்டை விட்டு வரல. எனக்குன்னு ஒரு தெய்வ தூதன், எனக்குன்னு ஒரு பிரசன்னம், எனக்குன்னு ஒரு கிருபை என்ன தோக்கி என் கூட வந்து கொண்டே இருக்கிறது, என்ன ஆறுதல் படுத்தி கொண்டே இருக்கிறது. அது அவனுக்கு எப்ப தெரியுதுன்னா கண்ணு திறக்கும் போது தெரியல, கண்கள் மூடும் போதுதான் சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆதாம கண்ணை மூட வச்சுதான் ஏவாளை கொடுத்தான். இயேசு கிறிஸ்து அவ்வளோ பெரிய பூகம்பம் வெள்ளங்கள் வரும் பொழுது, ஸ்டார்ம்ஸ் வரும் பொழுது எல்லா
சீஷர்களும் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஏசப்பா தூங்கி கொண்டிருந்தார். சில காரியங்கள் தூக்கத்துல கர்த்தர் உங்களுக்காக, பரலோகத்துல கர்த்தர் யுத்தத்தை வைப்பார். ஹல்லேலூயா. நீங்க பேசும்பொழுது சில காரியங்கள் மாறாது. நீங்க அமைதியா விட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தத்தை செய்வார். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இப்பொழுது தெய்வதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இந்த யாக்கோபு பார்த்த உடனே அந்த இடத்துக்கு ஒரு பெயர் வைக்கிறார், பெத்தேல். அப்படின்னா தெய்வதூதர்கள் ஏறுறாங்க இறங்குறாங்க என்று அர்த்தம். இப்பொழுது அதே யாக்கோபு தன்னுடைய மாமனார் லாபான் வீட்டுக்கு போகிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிக்கிறார். வரும்போது பல பரிவாரங்களோடு வருகிறார். இப்பொழுது ஆதியாகமம் 32வது அதிகாரம், Genesis chapter 32. இப்ப அவனுக்கு ஒரே பயம். பல வருடங்களுக்கு அப்புறம் தன்னுடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதைகள் ஆயிரக்கணக்கான பரிவாரங்களை முன்பதாக அனுப்பி எல்லாவற்றையும் முன்பதாக அனுப்புகிற அந்த யாக்கோபு தன்னுடைய மனைவிகளையும் 12 பசங்களையும் முன்பதாக அனுப்புகிறான். இப்பொழுது தன்னன் தனியாக நிற்கிறான். பள்ளத்தாக்கு என்றால் தனிமை. தனிமையில கர்த்தர் உங்களை சந்திக்கிறவர். இன்னும் சொல்ல போனா தனிமையில தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் கர்த்தர் உங்களை சந்திப்பார். யாக்கோபு தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு போகும் பொழுது அவன் தனிமையா இருந்தான். அவன் நினைச்சான், நான் தனிமையா இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நான் தூங்கிட்டு இருக்கிறேன். ஆனா அவனுக்கு தெரியாது, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. நீங்க தூங்கும் பொழுது ஒருத்தர் உறங்காம உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்களுடைய மைண்ட்ல என்ன ஓடிக்கொண்டு இருக்கிறது, உங்களுடைய ஹார்ட்ல என்ன இருக்கிறது, எல்லாவற்றும் இயேசு கிறிஸ்து எக்ஸாக்டா அறிந்த தெய்வம். ஹல்லேலூயா. இப்போ பல வருடங்களுக்கு பின்பு அதே யாக்கோபு பெத்தேலை பார்க்கிறார், தெய்வதூதர்களை பார்க்கிறார். இப்ப பல வருடங்களுக்கு பின்பதாக அதே யாக்கோபு வரும் பொழுது தன்னுடைய பரிவாரங்களை முன்பதாக அனுப்பி இப்ப தனியா நிற்கிறார். இப்பொழுது ஒரு தெய்வத்துக்கு கூட சண்டை போடுகிறார், ஒரு ஏஞ்சல் கூட சண்டை போடுகிறார். அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். Genesis chapter 32 23, 24, 25. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். தனக்கு உண்டான யாவரையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று. யாக்கோபுடைய தொடை சங்கு சுளுக்கிற்று. அவர் நான் போகட்டும் பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன் நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த ஏஞ்சல் உன்னுடைய பேர் என்னவென்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் பள்ளத்தாக்குல தான் கர்த்தர் உங்களுடைய அடையாளத்தை மாற்றுவார். பள்ளத்தாக்குல தான் கர்த்தர் யார் என்று நீங்க அறிந்து கொள்ள முடியும். நீங்க யார் என்று அறிந்து கொள்ளுகிற இடம் பள்ளத்தாக்கு. கூட்டத்தோட கூட்டமா வந்துட்டு போகும் பொழுது ஒரு அடையாளத்தையும் உங்களால பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா தனிமையில இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை மேற்கொள்ளுவார். God will encounter you. God will meet you when you are alone. நீங்க தனிமையில இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை சந்திக்கிற தெய்வம். உடைந்து போனதை கர்த்தர் வந்து உருவாக்குகிற தெய்வம். ஒருத்தன் தனிமையா யாருமே இல்லைன்னு மரண பள்ளத்தாக்குல இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட நடக்கிற தெய்வம். இப்பொழுது இந்த யாக்கோபு பெத்தேலை பார்த்தாச்சு. இப்ப பல ஆசீர்வாதங்களோடு இருக்கிறார். அவர் கையில இருக்கிறது கோல் மாத்திரம்தான். இப்பொழுது கர்த்தரோடு கூட போராடி, ஏன்னா ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வேறவர் ஏஞ்சல் ஆஃப் த லார்ட்னு வரும்பொழுது அது கர்த்தர், அது இயேசு கிறிஸ்து. அந்த ஏஞ்சலுக்கு பேர் இல்லைன்னா அது இயேசு கிறிஸ்து என்ற அடையாளம். இப்பொழுது கர்த்தரோடு கூட போராடி, தெய்வத்தோடு கூட போராடி, காலை கட்டி பிடித்து என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, இதை யாருக்கு தெரியும்னா யாருக்குமே தெரியாது. இது நடக்கிற இந்த அனுபவம் அவனுடைய மனைவிகள் கூட இல்லை, அவனுடைய பசங்க கூட இல்லை, தனியா நடக்கிறது. இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள் பள்ளத்தாக்குக்குள்ள நடக்கிறது. பெரிய ஒரு ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் பள்ளத்தாக்கு, தனிமையில, இருள, வனாந்தரத்துல. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த ஒரு பள்ளத்தாக்கு தான் அடுத்த ஒரு சீசன்ல பெரிய மலையின் உச்சியில கொண்டு போகும். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.
இப்ப தொட சந்து 2 பேருக்கு சண்டை வருகிறது. ஏஞ்சல் ஆஃப் த லார்ட் சொல்லுகிறார், சூரியன் அஸ்தமிக்க போகிறது, நான் உன் கூட போராடி போராடி என்ன டயர்டா இருக்கு, என்ன போக விடு. அவன் காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். வசனம் சொல்கிறது, the angel of the Lord touched the socket of the hip. அந்த இடுப்பின் இங்கிலீஷ்ல அந்த தொட சந்தை டச் பண்ணும் பொழுது அது டிஸ்மேண்டில் ஆகிறது. அன்றையிலிருந்து யாக்கோபு நொண்டியாக மாறிவிட்டான். அந்த ஒரு என்கவுண்டருக்கு அப்புறம் யாக்கோபு நொண்டியாக தான் மறுபடியும் அப்பா வீட்டுக்கு போனான். ஆனா அவனுடைய கரத்துல ஒரு கோல் இருந்தது. அந்த கோல் 3வது கால். பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆனா உமது கோலும் உமது தடியும். அந்த கோல் மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிட்டு நொண்டி நொண்டி அப்பா வீட்டுக்கு போகிறான். மரண இருளில் பள்ளத்தாக்குல நடந்தாலும் பொல்லாப்புக்கு தேவரீர் என்னோடு கூட இருக்கு. உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் எதை இழந்தாலும் உம்முடைய கோல் உம்முடைய தடி கடைசி வரைக்கும் என் கூட இருக்கும். என்னுடைய பலன் போச்சு, நான் ஓடி வந்த என்னுடைய ஆசீர்வாதம் முன்பதாக போனது. ஆனா உம்முடைய வாக்கு தத்தத்தை மாத்திரம் நான் பிடித்து கொண்டேன். வாக்கு தத்தத்தை பிடித்து நொண்டி நொண்டி நடக்கிறான் யாக்கோபு. கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எது உங்களை விட்டு போனாலும் கர்த்தருடைய வாக்கு தத்தம் உங்க மேல இருக்கிற வரைக்கும் பள்ளத்தாக்கு எல்லாம் பரலோகமாக மாறும். பள்ளத்தாக்கு எல்லாம் ஆசீர்வாதமாக மாறும். பள்ளத்தாக்கு எல்லாம் கர்த்தர் சாட்சியாக மாற்றுவார். நல்ல கரங்களை தட்டி, உமது கோல் உமது தடி என்னை தேற்றிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பலன் இல்ல, கர்த்தரோடு கூட சண்டை போட்டுட்டான். கால் சுலுக்கிடுச்சு. அன்னையிலிருந்து அவன் நொண்டி நொண்டி நடக்கிறான். ஆனா அவன் பிடித்து கொண்டது வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடித்துக் கொள்ளுங்க. அவருடைய கோல் உங்களை தேற்றிக் கொண்டே இருக்கும், நடத்தி கொண்டே இருக்கும். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் எல்லாரும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். 2 கரங்களை உயர்த்தி என்னையும் போஷிப்பது இந்த பள்ளத்தாக்கான இந்த காலகட்டத்தில் புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றால், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயம். கிரகிக்க முடியும், கிரகிக்க முடியும். காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். இந்த பள்ளத்தாக்கிலும் இந்த ஒரு கடன் பிரச்சனைகளில், காரியம் செய்வீர் இந்த ஒரு குடும்ப சூழ்நிலைகளில் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். சங்கீதம் 84வது அதிகாரம் 6வது வசனம், பள்ளத்தாக்கு உங்களுக்கு நீரூற்றை கொடுக்கும். தாவீது சொல்லுகிறான், அழுகையின் பள்ளத்தாக்குல நடக்கும் போது அதே பள்ளத்தாக்க நான் ஆசீர்வாதமாக மாற்றிவிட்டேன். அந்த பள்ளத்தாக்குல நான் நீரூற்றாக மாற்றிவிட்டேன். அதே பள்ளத்தாக்க கர்த்தருடைய பிரசன்னமாக மாற்றிவிட்டேன். அதே பள்ளத்தாக்க நான் சாட்சியாக மாற்றிவிட்டேன். Psalm chapter 84 verse 6. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். அதை நீரூற்றாக்கி கொண்டேன். மழையும் குளங்களை நிரப்பும், மழையும் குளங்களை நிரப்பும். ஹல்லேலூயா. ஃபாதர் ஒரு அழகாக ஒரு பாட்டு பாடி இருப்பார். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன், உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். பள்ளத்தாக்கில் நடந்திடுவேன், நடந்து உமது கனமழையால் தினமும் நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பள்ளத்தாக்குல ஸ்டாப் ஆயிராதீங்க. பள்ளத்தாக்குல நடக்க நடக்க கர்த்தர் மலை உச்சிக்கு உங்களை கொண்டு போவார். அடுத்த கட்ட மகிமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஹல்லேலூயா. தானியேல் பள்ளத்தாக்குக்குள்ள போட்டுட்டாங்க. பெரிய சூழ்ச்சி பண்ணி எதிரிகள், கூட வேலை செய்யறவங்க, அவங்க கூட இருக்கிறவர்கள், கூட வேலை செய்கிறவர்கள் தானியேல பெரிய சிங்க கெபில இருக்கிற குகைக்குள்ள பள்ளத்தாக்குக்குள்ள போட்டுட்டாங்க.
ஆனால் தானியேல் மேல என்ன செய்தாதோ அதே தான் பள்ளத்தாக்குக்குள்ள செய்து கொண்டே இருந்தார். ஜெபம் செய்து கொண்டே இருந்தார். எதிரிகள் பெருக பெருக அவனுடைய ஜெப வாழ்க்கை அதிகமாய் கொண்டே இருக்கிறது. ஜெப வாழ்க்கை அதிகமாக அதிகமாக ப்ரொமோஷன் அதிகமாய் கொண்டே இருக்கிறது. தானியேல் 6வது அதிகாரம் 26வது வசனம் நினைக்கிறேன். எவிரு ராஜா காலையிலேயே ஓடி வந்து அந்த சிங்க கெபியை பார்த்து, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற, நீ இடைவிடாமல் தொழுது கொள்ளுகிற, நீ இடைவிடாமல் ஜெபிக்கிற உன்னுடைய இஸ்ரவேலின் தெய்வம் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்தாரா? அதற்கு சிங்கக்கெபியில் இருந்து ஒரு வார்த்தை வருகிறது. ஆம் ராஜாவே, நான் ஆராதிக்கிற, நான் தொழுது கொள்ளுகிற என்னுடைய இஸ்ரவேலின் தெய்வம் தெய்வ தூதர்களை அனுப்பி இந்த சிங்கத்தின் வாய்களை கட்டி இந்த சிங்கத்தின் வாய்களுக்கு இருந்து என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. பள்ளத்தாக்குல சிங்கங்கள் இருக்கும், பள்ளத்தாக்குல எதிரிகள் இருப்பார்கள். ஆனால் அது உங்களை மேற்கொள்ளுவதில்லை. உங்களுக்குள்ள இருக்கிறவர் எதிரிகளை விட கர்த்தர் பெரியவர். உங்களுக்குள்ள இருக்கிறவர் மலைகளை விட கர்த்தர் பெரியவர். ஹல்லேலூயா. அதற்கு எவிரு ராஜா ஆச்சரியப்பட்டு போகிறார். அவருக்கு வந்த ஆச்சரியம், அவர் சொல்லுகிறார், இந்த பள்ளத்தாக்குக்குள்ளவும் கூட இருந்த அந்த தெய்வம், இந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட தெய்வம், இந்த ஒரு இருளுக்குள்ளையும் வனாந்தரத்துக்குள்ளையும் யாரும் உன்னை பார்த்து கட்டி போட்ட பூட்டு போட்ட இந்த சூழ்நிலைக்குள்ளையும் உனக்கு கூட ஒருத்தர் இருக்குமானால் அதே தெய்வத்தை நானும் இன்றையிலிருந்து ஆராதிக்கிறேன்னு சொல்லி அன்றைய தினம் ஒரு புதிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த தேசத்தில் கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மூலியமாக உங்க குடும்பங்கள் ரட்சிக்கப்படும். உங்க பள்ளத்தாக்கு உங்க குடும்பத்துல பெரிய சால்வேஷனை கொண்டு வரும். உங்க பள்ளத்தாக்கு பெரிய ரட்சிப்பை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தெய்வரீ, உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு பள்ளத்தாக்குக்குள்ள போனார். மரணத்தை ருசி பார்த்தார். அந்த மரணத்தை ருசி பார்த்தபடினால் நம்ம மரணத்தை ருசி பார்க்க தேவையில்லை. எந்த ஆவியானவர் இயேசுக்குள்ள இருந்து கிரியை செய்தாரோ அதே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறார். எந்த ஆவியானவர் இயேசுக்குள்ள இருந்து மரித்தவர்களையும் உயிரோட எழுப்பினாரோ அதே ஆவியானவர் மரித்து போனதை உயிரோட எழும்புவார். எது உலர்ந்து போய் ட்ரையா இனிமேல் இதிலிருந்து எதுவும் நடக்காது, வாழ்க்கை வராது அப்படின்னு சொல்லுகிற காரியத்துல கர்த்தர் சேனைகளா எழுப்பக்கூடிய ஒரு ஆர்மியை கர்த்தர் எழுப்புவார். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எல்லாரும் வாசித்துட்டு we gonna pray. ஓ ரபக ஷென்டெனமி ஆன்சனமா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55, 56, 57. மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் மரணத்தை எல்லா பள்ளத்தாக்கும் உங்களுக்காக அவர் ஊடுருவி பாய்ந்து மரணத்தையும் ருசி பார்த்து பாதாளத்தையும் அவர் ருசி பார்த்து அவர் கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். அதே ஆவியானவர், பெரிய பரிசுத்த ஆவியானவர் என்கிற கிஃப்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் இருக்கும்பொழுது எந்த பள்ளத்தாக்கையும் உங்களால் மேற்கொள்ள முடியும், எந்தவித சமுத்திரத்தையும் உங்களால் மேற்கொள்ள முடியும், எந்தவித போராட்டத்தையும் உங்களால் மேற்கொள்ள முடியும். காரணம், உங்களுக்குள்ள இருக்கிறவர் பள்ளத்தாக்கை காட்டிலும் பெரியவர். ஒவ்வொரு பள்ளத்தாக்கு மலை நூச்சி மேல உங்களை நடத்தும். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று we gonna pray. ரபா கஷாண்டலரா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னென்ன பள்ளத்தாக்கு இருக்கிறதோ அதை கர்த்தருக்கு முன்பதாக செலுத்துங்க. பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்கு எனக்கு ஒன்று மாத்திரம் தெரியும். நான் மரணத்தின் பள்ளத்தாக்குல நடந்தாலும், கடனுங்கிற இந்த பிரச்சனையில நான் நடந்தாலும், இந்த குடும்ப டிவோர்ஸ் என்கிற பிரச்சனையில நான் நடந்தாலும், இந்த வியாதி என்கிற பிரச்சனையில நான் நடந்தாலும், இப்ப ஏற்பட்ட ஒரு பெரிய ஃபைனான்சஸ் தேவை இருக்கிறது, இப்ப ஏற்பட்ட ஃபியூச்சர் தரிசனம் நிறைவேறப்படக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது, ஆனால் தேவைகள் அதிகமாக இருக்கிறது. இப்ப ஏற்பட்ட சூழ்நிலைகளில் நான் இருந்தாலும் எனக்கு தெரியும், நான் பயப்படேன். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும்
முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை காலை 7 மணிக்கும், மூன்றாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், நான்காம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள ஐபிஎச் சர்ச் கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், இரண்டாம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், மூன்றாம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி ஐபிஏ ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284. டிவி நிகழ்ச்சிகள் நமது சபையின் மூலம் பொள்ளாச்சி முழுவதும் 24 மணி நேரமும் ஜேகிங் டிவி ஒளிபரப்பப்படுகிறது. விகே செட்டப் பாக்ஸில் 112வது சேனலிலும், டிசிசிஎல் செட்டப் பாக்ஸில் 152வது சேனலிலும், எஸ்சிவி செட்டப் பாக்ஸில் 217வது சேனலிலும், டாக்ஸ் செட்டப் பாக்ஸில் 62வது சேனலிலும் நமது சபையின் பாடல்கள், ஆராதனைகள், செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் பைபிள் டிவியில் தினமும் மாலை 6:30 மணிக்கும், பெனியல் டிவியில் தினமும் காலை 7:30 மணிக்கும் நமது சபையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகிறது. இந்த டிவி ஊழியங்களின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசிர்வதிக்கப்பட ஜெபித்துக் கொள்ளுங்கள்.